பற்றியுள்ள நினைவூட்டலை பகிர்ந்து கொள்வது. ஃபதக்கிர் இன்ன ஃபஅத்தி திக்ரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், முஃமின்களை நீங்கள் நினைவூட்டிக் கொள்ளுங்கள், நினைவூட்டுதல் உங்களுக்கு நிச்சயம் பலனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றார். நம்முடைய உள்ளமெல்லாம் இந்த உலகம் காட்டக்கூடிய அற்பமான விஷயங்களை நினைத்து நினைத்து வறண்டு போய் இருக்கின்றது, வாடி போய் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நினைவூட்டல் மறுமை என்ற மிகப்பெரும் லட்சியத்தை நமக்கு நினைவூட்டி நம்முடைய ஈமானை புத்துணர்வு அடைய வைக்கும். அதன் வழியாக நம்மளுடைய அமல்களை நாம் சீர்படுத்த முடியும். அதனால் அந்த நினைவூட்டுதல், அடிக்கடி நினைவூட்டுதல், இப்படியான தர்பியாக்கள், இப்படியான தஸ்கியாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய உள்ளத்துக்கு ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய உடலுக்கு உணவு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். காலையிலிருந்து இரவு தூங்குற வரை நாம் உணவை உட்கொள்கின்றோம், தண்ணீர் குடிக்கின்றோம். ஏன்னா நம்ம உடலுக்கு அது தேவை. அதே போல தான் குர்ஆன் சுன்னா நினைவூட்டுதல் அப்படிங்கிறது நம்முடைய ஆன்மாவுக்கு புத்துணர்வு அளிக்கும், நம்முடைய உள்ளம் புத்துணர்வாகும். அதன் வழியாக நம்மளுடைய ஈமான் புத்துணர்ச்சி அடையப்படும். இதைதான் சஹாபாக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சமூகம் பெரிதாக நினைத்தது. அவங்களுக்கு 3 வேளை உணவு இருக்காது, பல ரீதியான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கும். இருந்தும் கூட இந்த மார்க்க சபை என்று வந்துவிட்டால், குர்ஆனும் சுன்னாவும் பேசக்கூடிய சபை என்று வந்துவிட்டால் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள், அதை பணிவோடு கேட்பார்கள். குர்ஆனில் வரக்கூடிய அந்த ஆயத்துகளை, சொல்லப்படக்கூடிய ஆயத்துக்களை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமே என்கின்ற கவலை அவர்களுக்கு ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் தன்னுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அது சுன்னா. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதெல்லாம் வஹி. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வந்தால் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரசூலுக்கு வந்து அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோடு ஒவ்வொரு ஹதீஸையும் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவார்கள். எதையும் புறக்கணிக்க மாட்டார்கள். அப்போ இந்த சபை என்பது, இந்த கல்வி சபை என்பது அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையாக இருந்தது. எதை விட என்றால் அவர்கள் உட்கொள்ளக்கூடிய உணவை விட. இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த உணவு, தண்ணீர், இதை விட ரொம்ப முக்கியமானது என்னுடைய ஆன்மா சரியாக இருக்கணும், என்னுடைய ஈமான் சரியாக இருக்க வேண்டும் என்பது. அன்பானவர்களே, இந்த மாலை நேரத்தில் மிக முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ், குறிப்பாக நம்முடைய முஸ்லிம் சகோதரிகளுக்கு மிக முக்கியமான சில செய்திகளை வழங்கலாம் என்பதுதான் இந்த பயானுடைய மிக முக்கியமான நோக்கம். இருந்தும் கூட இதில் கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்களுக்கும் அதில் நிறைய படிப்பினைகள் இருக்குது. காரணம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சகோதரிகள், நம்முடைய மனைவி சகோதரி, நம்மளுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள், இது மாதிரி பெண் சமூகம் என்பது வீட்டில் ரொம்ப முக்கியமானவங்க. இப்போ அவர்கள் சம்பந்தமான செய்திகளை ஆண்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதும் ரொம்ப முக்கியமானது. ஆகவே இந்த பயானுடைய தலைப்பு என்னன்னா, பெண்களுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், பெண் சமூகம் தன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் நஹ்ல்ல 16வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஇதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா. அவர்களில் ஒருவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்செய்தியை கூறுகின்றான். அந்த நற்செய்தி என்பது உன்ஸா என்கின்ற நற்செய்தி, பெண் பிள்ளை என்கின்ற நற்செய்தி. அல்லாஹ் என்ன சொல்றான்? இது புஷ்ரா என்று சொல்கின்றான். பெண் பிள்ளை என்றாலே அது நற்செய்தி. அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கக்கூடிய நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால், உனக்கு பெண் பிள்ளை என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், வல்ல வஜ்ஹுஹு, அவனுடைய முகமெல்லாம் கருத்து போய் விடுகின்றன, சோகமாகி விடுகின்றான், வெறுத்து விடுகின்றான். முஸ்வத்தம் வஹுவ கதீம், கோபத்தாலும் வெறுப்பினாலும் அவனுடைய முகமெல்லாம் வெறுத்து கருத்து போய் விடுகின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு காலத்தில் பெண்களுக்கு இருந்த அடக்குமுறைகள், பெண்கள் என்றாலே அவர்கள்
ஆண்களுக்கு ஒரு ஸ்டெப்பு கீழே தான். பெண்கள் என்பவர்களால் ஒன்றும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பெண்கள் என்பவர்கள் ஒரு வேஸ்ட் வெயிட்டேஜ். சும்மா அவர்களை வைத்து ஏன் பார்த்துட்டு இருக்கணும்? பெண்களை மனிதர்களாகவே பார்க்காத ஒரு சமூகம் ஒன்று இருந்தது. பெண்களை வெறும் போகப் பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகம் ஒன்று இருந்தது. பெண்களுக்கு எந்த ஒரு ஆளுமையும் கிடையாது என்கின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு சமூகம் இருந்தது. அதே எண்ணமும் அதே நினைப்பும் இன்றும் பல பேருக்கு இருக்குது. ஆனால் எப்படி சொல்கிறாங்கன்னா, பெண்ணுரிமை என்கின்ற அடிப்படையில் அதை சொல்கிறாங்க. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு விளம்பர பலகையில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டில் ஒரு பொருளை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ஒரு பொருளை விற்க போகிறாங்க. அதற்கு பெண்களை அரைகுறையாக நிற்க வைக்கக்கூடிய ஒரு தேவை இங்கே ஏற்படுகின்றது. இருக்குதா இல்லையா? அப்போ இன்னுமே பெண்களை போகை பொருளாக, வெறும் கவர்ச்சி பொருளாக பயன்படுத்தக்கூடிய அந்த எண்ணம் இன்னுமே இருக்குது. இது மிக கேவலமானது, மிக அசிங்கமானது. பெண்கள் என்பவர்கள் இதற்காக படைக்கப்படவில்லை. அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு படைப்பு தான் பெண்களும். அப்போ ஆண்களை எப்படி நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தவர்களில் சிறந்தவர்கள் என்று சொல்கின்றோமோ, அதுபோல் பெண்களும் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சிறந்தவர்களோ அதுபோல் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சிறந்தவர்கள் தான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை கண்ணியப்படுத்துகின்றான். இப்படியாக பெண்களை கவர்ச்சியாக பார்ப்பது, பெண்களை தரைமட்டமாக பார்ப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுக்கின்றான். எப்பொழுது? 1447 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் சொல்லப்பட்ட விஷயம் இது. பெண் சமூகம் என்றாலே அப்பொழுதும் அது தாழ்த்தப்பட்ட சமூகமாக தான் இருந்தது. இன்னைக்கும் பெண் என்பவள் பெரிய அளவுக்கு பொசிஷன்ஸில் அவங்க பெருசாகினாலும் இன்னைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கும் பெண்களுடைய வாய்ஸுக்கு எந்த ஒரு ரெஸ்பெக்டும் கிடையாது. இன்னைக்கும் பெண்களை போகை பொருளாக தான் பார்க்குறாங்க. பெண்கள் இல்லை என்றால் கவர்ச்சி இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஒரு கவர்ச்சியாக தான் இந்த பெண்களை பார்க்குறாங்க. அப்போ இந்த மனநிலைங்கிறது, மைண்ட் செட்டுங்கிறது இன்னுமே இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இப்படியாக ஜாஹிலியா காலத்தில், அறியாமை காலத்தில் இப்படியாக சிலர் நினைத்து கொண்டிருந்தார்கள். யதவாரா மினல் கௌமி மின் சூ, அவன் நினைக்கிறான், எனக்கு இப்படி ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது, இதை வைத்து என்னுடைய சமூகத்துக்கு எப்படி நான் முகம் கொடுப்பேன்? எனக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லுவானா? என்ன நினைப்பாங்க அவங்க? ஓ, உனக்கு பெண் குழந்தையா அப்படின்னு கேவலப்படுத்துவாங்களே, அசிங்கப்படுத்துவாங்களேன்னு அவன் நினைக்கிறான். மா புஷ்ஷிரபிஹி, இது எங்களுடைய புஷ்ரா, எங்களுடைய நற்செய்தி, அதை அவன் கேவலப்படுத்துகின்றான். ஐயும் சிக்குஹு அலா ஹவுனின் அவ் யதுஸ்ஸுஹு ஃபித் துராப். சுப்ஹானல்லாஹ், அவன் எப்படி நினைச்சிருக்கான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இப்படியும் மனிதனுடைய உள்ளத்தில் தோன்றியது பெண் சமூகத்தை பற்றி. அவன் என்ன நினைக்கிறானா, இந்த பெண் பிள்ளை பிறந்து விட்டது, இது ஹவுன், இது மிகப்பெரிய கவலைக்குரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய கஷ்டம், எனக்கு ஒரு டிப்ரெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பெண் பிள்ளையை அப்படியே விட்டு விடுவதா, அப்படியே விட்டுறதா, அல்லது இந்த பெண் பிள்ளையை குழி தோண்டி புதைத்து விடுவதா என்று அவன் யோசிக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்றான். உயிரோடு பெண் பிள்ளையை புதைத்த சமூகத்தை பற்றி அல்லாஹ் பதிவிடுகின்றான். பெண்ணுக்கு நடந்த அக்கிரமத்தை பற்றி அல்லாஹ் பதிவிடுகின்றான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை அடக்குமுறை செய்கின்றது என்று சில கூட்டங்கள் தேவையில்லாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுது? பெண் சமூகத்துக்கு எதிராக நடக்கப்பட்ட அக்கிரமத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், யார் அல்லாஹ்? வானங்களையும் பூமியையும் சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் மனிதர்களையும் ஜின்களையும் காற்றையும் மலையையும் செடி கொடிகளையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து ரட்சிக்கக்கூடிய ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண் சமூகத்துக்கு ஆதரவாக பேசிய வசனங்கள். இப்படியெல்லாம் என்னுடைய படைப்புகளுக்கு நடந்து கொண்டிருக்கின்றன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். பெண் சமூகத்தை, பெண் பிள்ளைகளை குழி தோண்டி புதைத்து விடவா என்று அவன் நினைக்கின்றான். அலா ஸாஅ மா யஹ்குமூன், எப்படியான கேவலமான மோசமான முடிவை அவன் எடுத்து இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல பெண் சமூகத்துக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய அக்கிரமத்தை அல்லாஹ் சொல்றான். அந்த காலத்தில் பெண் சமூகத்துக்கு இப்படியெல்லாம் நடந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாள் என்ற ஒரு நாள் இருக்கின்றது. மறுமை நாள் என்பது தீர்க்கமான ஒரு நாள். அந்த நாளில் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், பெண் பிள்ளைகள், புதைக்கப்பட்ட பெண் பிள்ளைகள் இந்த உலகத்தில் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள் அல்லவா, அவர்களும் எழுப்பப்படுவார்கள். அப்போ அவங்க கேட்பாங்களாம், வ இதல் மௌஊதத்து சுஇலத்,
அந்த பெண் பிள்ளை கேட்பார்கள், நான் என்ன பாவம் செய்தேன், என்ன தப்பு நான் செய்தேன், எதற்காக நீங்கள் என்னை உயிரோடு புதைத்தீர்கள் என்ற கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண் பிள்ளைக்கு கொடுப்பான். அல்லாஹு அக்பர். பெண்களுடைய உரிமை எது வரைக்கும் பாதுகாக்கப்படுது? மறுமை நாள் வரை பாதுகாக்கப்படுது. பெண்ணுக்கு நடந்த அக்கிரமத்தை அந்த பெண்ணே கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எது வரைக்கும் ஏற்படுத்துறான்? மறுமை நாள் வரை ஏற்படுத்துகின்றான். இஸ்லாமிய மார்க்கம் மிக புனிதமான மார்க்கம் என்பதற்கு இது மிக பெரும் சாட்சி. நேற்று நடந்த கிரைம் இன்னைக்கு நமக்கு மறந்து போயிருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மிகப்பெரிய பிரச்சனைகளை எண்ணுங்கன்னு பார்த்தா உட்கார்ந்து நம்ம யோசிக்க வேண்டியதான். இன்னைக்கு நடந்த செய்திகள் நேற்று நடந்த விஷயங்களை மறக்கடிக்க வைக்கின்றது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறக்க மாட்டான். அஹ்ஸா அல்லாஹு வ நஸூஹ். அல்லாஹ் சொல்கின்றான், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் மறந்தாலும் அல்லாஹ் மறக்க மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்றுக்கும் தீர்ப்பளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஒவ்வொரு விஷயத்திலும் யாருக்கெல்லாம் அநீதம் நடந்துச்சோ அந்த அநீதியாளர்கள், அநீதம் செய்தவர்கள் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்க்கமாக இருக்கின்றான். அன்பானவர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் படைப்புல பெண்களும் ஆண்களும் சமமானவர்கள். படைத்ததில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களை எப்படி படைத்தானோ அதுபோல் பெண்களையும் படைத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் தகு ரப்பகுமுல்லதி ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா. மனிதர்களே, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களை, இத்தகு ரப்பகுமுல்லதி ஹலககும், உங்களை படைத்த உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கின்றான். وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. رجالا كثيرا ونساء. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, உங்கள நாங்கள் பல ஆண்களை படைத்தோம், பல பெண்களை படைத்தோம். படைப்புல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறுபாட்டை காட்டவில்லை. அல்லாஹ் ஆண்களையும் படைத்தேன் என்று சொல்கின்றான், பெண்களையும் படைத்தேன் என்று சொல்கின்றான். அப்ப இந்த சமூகத்துல பெண்களோ ஆண்களோ இந்த சமூகத்துல சிறந்தவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுக்கக்கூடியது ஒருவன் ஆணாக பிறந்து விட்டான் என்பதனால் அவன் சிறந்தவனா? ஒருவன் இந்த குடும்பத்தில் இருந்ததனால் அவன் சிறந்தவனா? ஒருவன் பணக்காரன் என்பதனால் அவன் சிறந்தவனா? ஒருவன் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றான் என்பதனால் அவன் சிறந்தவனான்னு கேட்டால் இல்லை. அப்போ ஆணாக பிறந்ததுனாலையோ பெண்ணாக பிறந்தனாலேயோ ஒரு மனிதன் சிறந்தவனாக ஆக மாட்டான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சூரத்துல் ஹுஜராத்தில் 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். 49வது அத்தியாயத்தில் 13வது வசனம், யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் ஸக்கரின் வ உன்ஸா. மனிதர்களே, உங்களை நாங்களே திட்டமாக படைத்தோம். எப்படி படைத்தோம்? ஆண்களாக நாங்கள் உருவாக்கினோம், பெண்களாகவும் நாங்கள் உருவாக்கினோம். வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில். அல்லாஹ் சொல்றான், உங்களை நாங்கள் குலம் கோத்திரமாக பிரித்தோம், பல மொழி பேசக்கூடியவர்களாக ஆக்கினோம். லிதஆரஃபு. எதற்காக? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தது எதற்காக? இப்படி வேறுபாடு காட்டியது எதற்காக? உங்களுக்கு ஒருவர் நீங்கள் தஆரஃபு, அறிந்து கொள்வதற்காகத்தான், பெருமை அடிப்பதற்காக இல்லை. நீங்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான். நீங்க இப்படி விதவிதமாக படைக்கப்படுவதனால் தான் இந்த உலகம் இயங்கும். ஒரு அறிமுகத்துக்குத்தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். தஆரஃபு, அவ்வளவுதான். தகாபுர் செய்வதற்கு அல்ல, பெருமை அடிப்பதற்கு அல்ல. ஆனால் இந்த உலகத்தில் பெருமை அடிப்பதற்குத்தான் இந்த விஷயத்தை யூஸ் பண்றாங்க. தமிழ் பேசக்கூடியவர்கள் மற்ற மொழி பேசக்கூடியவர்களோடு பெருமை உடையவர்கள், அரபு பேசக்கூடியவர்கள் மற்ற மொழி பேசக்கூடியவர்களோடு பெருமை உடையவர்கள், ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் மற்ற மொழி பேசக்கூடியவர்களோடு பெருமை உடையவர்கள், ஒரு பகுதியை சார்ந்தவர்கள் மற்ற பகுதியை சார்ந்தவர்களோடு பெருமை உடையவர்கள், ஒரு தெருவை சார்ந்தவர்கள் மற்ற தெருவை சார்ந்தவர்களோடு பெருமை உடையவர்கள், ஒரு குடும்ப பின்னணி உடையவர்கள் மற்ற குடும்ப பின்னணியை விட பெருமை உடையவர்கள். முஃபாபலா என்று சொல்வார்கள். இவரை விட அவர் பெருமை உடையவர்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக இதை ஏற்படுத்தவில்லை. தஆரஃபு, அறிந்து கொள்வதற்காக தான், பெருமை அடிப்பதற்காக அல்ல. எதை கொண்டும் எவனுக்கும் எதனாலும் பெருமை அல்ல. இந்த குடும்பத்திலோ அல்லது இந்த ஒரு தெருவிலோ இந்த ஊர்லயோ பிறக்கிறதுனால பெருமை கிடையாது. ஆணாகவோ பெண்ணாகவோ பிறக்கிறதுனால பெருமை கிடையாது. அல்லாஹ் சொல்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்கள அல்லாஹ்விடம் மிக சிறந்தவர்கள், உங்கள அல்லாஹ்விடம் மிக மேன்மையானவர்கள், அவர்கள் ஆண்களோ பெண்களோ, அவர்கள் ஆண்களோ பெண்களோ, மேன்மையானவர்கள் இறையச்சமுடையவர்களே. யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அச்சம் இருக்கின்றதோ,
யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து நடங்குகிறார்களோ அவர்களே மேன்மையுடையவர்கள். யார் தொழுகையில் குஷுவோடு இருக்கிறார்களோ அவர்களே மேன்மையுடையவர்கள். யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவியதை செய்கிறார்களோ அவர்களே மேன்மையுடையவர்கள். யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்த விஷயங்களை தடுத்து வாழ்கிறார்களோ அவர்களே இந்த உலகத்தில் மேன்மையுடையவர்கள். பெண்ணாக பிறந்ததினாலோ ஆண்கால பிறந்ததினாலோ எந்த மேன்மையும் கிடையாது. எதுவரைக்கும் என்றால் அவருக்கு தக்வா இருக்கும் வரை. நம்மள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்தவர்களை தவிர, இங்கே ஆண்களும் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய தங்கை, நம்மளுடைய தாய் இவர்களெல்லாம் ஒழுக்கமாக தக்குவாதாரியாக இருக்க வேண்டும். நாம் யாரு? நம்ம ஆம்பளை. நம்ம என்ன வேண்டாலும் செய்து கொள்ளலாம், எதை வேண்டாலும் பழகி கொள்ளலாம், எப்படி வேண்டாலும் பேசிக்கொள்ளலாம், எப்படி வேண்டாலும் பார்த்து கொள்ளலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பெண் என்பவள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். அது ஒரு தவறான கண்ணோட்டம். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் அல்லாஹ்விடம் மிக சிறந்தவர்கள் யார் என்றால் ஆண்களோ பெண்களோ, யார் என்றால் யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அஞ்சி நடங்கி அல்லாஹ் ஏவியதை செய்து அல்லாஹ் தடுத்ததை தடுத்து வாழ்கிறார்களோ அவர்களே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆகவே அன்பான எனதருமை சகோதர சகோதரிகளை கவனித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கின்றான். பெண்களை சிறப்பானவர்களாக அல்லாஹ் சொல்கின்றான். எப்படி? இவர்கள் என்னுடைய கிஃப்ட், என்னுடைய பஷாரத், நான் கொடுத்த நற்செய்தி, இதை கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும், திருப்தி அடைய வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஒரு பெண்ணை தனி மனிதியாக, தனி மனிதனாக, ஒரு பெண்ணை சமூகத்தில், ஒரு பெண்ணை குடும்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமானவளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கின்றான். இந்த கண்ணியத்தை இந்த பெண் சமூகம் உணர்ந்து இருக்கின்றதா என்று கேட்டால் பெரும்பான்மையான முஸ்லிம் பெண்கள் இதை உணரவில்லை. பெண்களுக்கு இருந்த அடிமை சங்கிலியை அடித்து உடைத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். பெண்களை கண்ணியப்படுத்திய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். பெண்களை பாதுகாத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். பெண்ணுக்கு உரிமை கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு பெண் முஸ்லீமாக இருப்பது என்பது அவள் அனுபவிக்கக்கூடிய அருட்கொடைகளிலே மிக சிறந்த அருட்கொடை. ஒரு பெண் முஸ்லீமாக வளம் வருவது, முஸ்லீமாக வாழ்வது என்பது அவள் அனுபவிக்கக்கூடிய அருட்கொடைகளிலே மிக பெரும் அருட்கொடை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான கண்ணியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு, அதாவது ஆண்களுக்கு பெண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக ஆக்கியிருக்கின்றான். ஆண் என்பவன் பெண் இல்லாமல் வாழ முடியாதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களிடமிருந்து பெண்களை உருவாக்கினான். பெண்களும் ஆண்களும் ஒரே கோட்டில் இருக்கக்கூடியவர்கள். ஆண்களை தனியாக பிரித்து பெண்களை தனியாக பிரிக்க முடியாது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ வேண்டும். திருமணம் என்ற ஒப்பந்தத்தில், பந்தத்தில், குடும்பம் என்ற பந்தத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து, ஆண்களும் பெண்களும் தன்னை சேர்த்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இதுல தான் மன அமைதி இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் பலது இருக்கு, அப்படித்தானே? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இரவு பகல் மாறி வருவது, மலைகள், செடிகொடிகள், மழை. இந்த மழையை இறக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பூமியில் இருக்கக்கூடிய செத்த புற்பூண்டுகளை வளர வைக்கின்றான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அத்தாட்சியாக அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களை பதிவு செய்கிறான். அப்படியான அத்தாட்சிகளில் ஒன்றுதான் وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا. அல்லாஹ் சொல்றான். அப்படியான அத்தாட்சிகளில் ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு மனைவிமார்களை ஏற்படுத்தியது. மனைவி என்பது எப்படியான அத்தாட்சி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் சொல்கின்றான். லிதஸ்குனு இலைஹா, அப்படி பெண்ணை உங்களுக்கு மனைவியாக ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் அவள் அமைதி தரக்கூடியவளாக நாங்கள் ஆக்கினோம். சுக்கூன், சக்கீனா அப்படின்னா என்ன? சக்கீனா என்றால் அமைதி, சக்கீனா என்றால் பொருத்தம், சக்கீனா என்றால் சந்தோஷம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெண்ணை உங்களுக்கு சக்கீனத்தாக ஆக்கியிருக்கின்றான். இது மிக பெரும் அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்கின்றான். லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா. அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்ணின் வழியாக அன்பையும் இரக்கத்தையும் பாசத்தையும் தரக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண் சமூகத்தை இதற்கு மேலே கண்ணியப்படுத்த வேணுமா?
மவஜ்ஜத்தன் வ ரஹ்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அந்த பெண் வழியாக ரஹ்மத்தை, அருட்கொடையை, நிம்மதியை, சக்கீனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியிருக்கிறார். வீட்டுக்கு இன்னொரு பேர் அரபியில் சக்கன் என்று சொல்வார்கள். சக்கன், வீடுக்கு மன்சில் இப்படியான பேர்கள்லாம் இருக்குது. சக்கன் அப்படிங்கக்கூடிய பேரையும் சொல்லுவாங்க. சக்கன்னா இருப்பிடம். இருப்பிடம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட வார்த்தை அது. சக்கன்கிறது அமைதியும் குறிக்கும். அப்போ இருப்பிடம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த பெண்ணால் தான் அது முடியும். சரியான பெண் அமைந்தால். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்திலேயே ஆணுக்கு வழங்கப்பட்ட மிக பெரும் அருட்கொடை, அல்லாஹு அக்பர், இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம் பெண்களை கண்ணியப்படுத்திய முறையை பாருங்கள். இந்த உலகத்திலேயே ஆணுக்கு வழங்கப்பட்ட மிக பெரும் நிஅமத் இம்ரஅத்துன் சாலிஹா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இம்ரஅத்து சாலிஹா, அதாவது சாலிஹான மனைவி. சாலிஹான மனைவி அனைத்து அருட்கொடையை விட சிறந்த அருட்கொடை. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரம், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஏனைய அருட்கொடைகளை விட சிறந்த அருட்கொடை என்னவாம்? சாலிஹான பெண். சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அளவுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு காலத்தில் இருந்துச்சு. எப்படின்னா, ஜாஹிலியா காலத்தில், அறியாமை காலத்தில், பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லாத காலத்தில் இன்றும் கூட பெண்கள் வழக்குகளை தொடர்ந்து தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் கேசஸ் பார்த்தீங்கன்னா, பெண்கள் சிவில் கோர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் தொடுத்த வழக்குகள் அதிகம். ஏன்? டொமஸ்டிக் வைலன்ஸ், வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள். வீட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. வீட்டுக்குள்ளேயே இன்னைக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லாத நிலை. உடலுக்கும் பாதுகாப்பு கிடையாது, உடைமைகளுக்கும் பாதுகாப்பு கிடையாது. உடைமைகள் தனக்கு இருக்கக்கூடிய உரிமையை, அதாவது சொத்துரிமையை பெற்றுக்கொள்வதற்கு கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு தான் எடுத்துட்டு வரணும். ஆனால் சுப்ஹானல்லாஹ், இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக இதை சொல்லியது. பெண்ணுக்கும் உரிமை இருக்குது. அந்த தந்தையோடைய, அந்த தாயோடைய அந்த சொத்திலிருந்து, அவுலாத், அவளுடைய சொத்திலிருந்து அவங்களுக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்குது. அல்லாஹ் சொல்றான், லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். ரிஜாலுக்கு, ஆண்களுக்கு அந்த பெற்றோரிடமிருந்து வரக்கூடிய சொத்துரிமையில உரிமை இருக்கின்றது, பங்கு இருக்கின்றது. வலின் நிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். அதே போல் தான் பெண்களுக்கும் உரிமை இருக்குது. அப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொத்துல உரிமை இருக்குது என்பதை தெளிவாக சொன்ன மார்க்கம் இது. இதுல எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. ஆனா மற்ற ஏனைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா, பெண் உரிமை அது இது எல்லாம் பேசுவாங்க, பெண்ணை ரோட்ல விட்டுருவாங்க. பெண் உரிமை அது இதுன்னு பேசுவாங்க, கடைசியில பெண்களுக்கு ஒண்ணுமில்லாத ஒரு நிலையை ஆக்குவாங்க. இப்போ அப்படியான ஒரு சூழலை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக பெண்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில், நான் சொல்கிறது 1400 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம், ஒரு பெண் என்பவள் போகை பொருள் தான். பெண்களை ஆட விட்டு பார்க்கிறது, பெண்களை மோசமான நிலையில் பார்க்கிறது, அதே மைண்ட் செட் இன்னும் இருக்குதுங்கிறத நான் முன்னாடியே சொன்னேன். அதுபோல் தான் திருமணம் அப்படிங்கிறதே அந்த காலத்தில், திருமணம் அப்படிங்கக்கூடிய அந்த ஹலாலான உறவு அப்படிங்கிறதே அந்த காலத்தில் ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலை தான். அப்படி தான் இருந்துச்சு. இஸ்லாமிய மார்க்கம் வந்து தான் அதையெல்லாம் மாற்றியது. இஸ்லாமிய மார்க்கம் தான் இந்த புரட்சியெல்லாம் செய்தது. அல்ல, பெண்களுக்கு உரிமை இருக்கின்றது. திருமணத்தில் எப்படிப்பட்ட உரிமையை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா யஹில்லு லக்கும், உங்களுக்கு இது ஹலால் அல்ல, உங்களுக்கு இது ஏற்றுக்கொள்ளது அல்ல, அன் தரிசுன் நிஸாஅ கர்ஹா, அவள் மறுத்த நிலையில், அவளுக்கு பிடிக்காத நிலையில் நீங்கள் அவளை திருமணம் செய்து கொள்வது என்பது உங்களுக்கு ஹலாலானது அல்ல என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ், ஒரு பெண்ணுடைய விருப்பம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருமணத்தில் ஒரு பெண்ணுடைய கன்சென்ட் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதோ பதிவு செஞ்சுட்டான். அதாவது இஸ்லாமிய மார்க்கம், குர்ஆனும் சுன்னாவும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்குது. பெண் உரிமையை பற்றி, பெண்களை பற்றி, பெண்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி, பெண்களுடைய கண்ணியத்தை பற்றி சொல்லிட்டு, நம்ம இந்த மாதிரியெல்லாம் பயான் கேட்கும்போது நமக்குள்ள தோணும், இதெல்லாம் குர்ஆன்லேயும் சுன்னாலையும் இருக்குதா, நடைமுறையில் இருக்குதா? நடைமுறையில் நம்ம இப்படி தான் நடந்து கொள்கிறோமா ஒரு பெண்ணோடு? இப்படி தான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறோமா? நாம் திருமணம் செய்து வைக்கிறோம் எப்படி தெரியுமா? ஒரு பெண் ஆலிமா, ஒரு பெண் குர்ஆனை ஓதத் தெரிந்தவள், ஒரு பெண் ஹாஃபிதா, ஒரு பெண் யானி தாஇயா, இப்படியான ஒரு பெண். ஆண் என்பவன் அப்படியே ஆப்போசிட்.
நம்ம எல்லாத்துக்கும் மேட்சை பார்க்குறோம், ஆனால் பெண்ணுக்கு மட்டும் பார்க்குறது இல்லை. ஏன்? அவள் குடும்பத்தில் வீட்டில் இருக்க போகிறாங்க, எப்படி இருந்துட்டு போகிறாங்க, அந்த கல்வியை வச்சு என்ன ஆகும் போகுது? சுப்ஹானல்லாஹ், பல பெண்களுடைய நிலை நான் சொல்லவா, நமது ஊரில் பெண்கள் மதரசா அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் இது. தாயியாக்கள் ஆலிமாக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர். எத்தனை ஆலிமாக்கள் தாவா செய்கிறாங்க. ஆலிமா படிக்கிறதுங்கிறது அந்த இன்விடேஷனில் பின்னாடி போடுறதுக்கு, அவங்களுடைய கல்வி தகுதியை பின்னாடி போடுறது, அவ்வளோதான். திருமணம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சு போச்சு. ஏன்? கணவனை சரியாக சூஸ் பண்ணலை. கணவன் என்னுடைய மனைவி தாயாக இருக்கணும், என்னுடைய மனைவியினால் இந்த சமூகம் மாறணும், என்னுடைய மனைவி நன்மையை எத்தி வைக்கணும், தீமையை தடுக்கணும், என்னுடைய மனைவியின் வழியாக குர்ஆன் பரப்பப்பட வேண்டும், என்னுடைய மனைவி மிகப்பெரிய புரட்சி செய்யணும்னு நான் நினைக்கிறது இல்லை. என் மனைவி அடுப்பறையிலிருந்து எனக்கு சாப்பாடு கொடுத்தா போதும், என்னுடைய மனைவி இந்த பேசிக்கான விஷயத்தை செய்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களை நீங்கள் திருமணம் செய்து வைத்தால் அதுதான் நிலை. அப்போ நாம் எப்படி இருக்கிறோம், குர்ஆன் என்ன சொல்லுது, நாம் எப்படி இருக்கிறோங்கிறத நாம் பரிசீலனை செய்து பார்க்கணும். நம்மளுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். திருமணம் செய்துவிட்டால் அவருடைய உரிமை கணவனாக மாறிவிடுகிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு பெண் வந்து கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு பெண், எனக்கு உரிமையானது யார்? என்னுடைய தாய் தந்தையா, என்னுடைய கணவனா? உனக்கு உரிமையானவன் உன்னுடைய கணவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நஃபீலான நோன்பை கூட கணவனுடைய அனுமதி இல்லாமல் பிடிக்காதீங்க. ஏன்? கணவன் உங்களை நிர்வகிக்கக்கூடியவன். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, அல்லாஹ் சொல்றான். ஆண்கள் என்பவர்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், அப்படின்னா பாதுகாக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்து கொடுக்கக்கூடியவர்கள். அப்படின்னா வெறுமனே அப்படி பொருளாதாரத்தில் முடிஞ்சா இல்லை. அவர்களுடைய ஆசை என்ன, ஹலாலான ஹாஜத்துகள் என்ன, அவங்களுடைய கனவு என்ன, அவங்க சொர்க்கத்துக்கு செல்வதற்காக அவங்களுடைய முயற்சி என்ன, இதை அனைத்தையுமே பார்க்க வேண்டிய ஒரு சூழல் கணவனுக்கு இருக்கின்றது. அப்போ சுப்ஹானல்லாஹ், சரியான தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த பெண்ணுக்கு நாம் தர்பியத் செய்ய வேண்டும். நீ நல்லா படிச்சிருக்கிற, நீ நல்ல மார்க்க பின்னணியில் இருக்கிற, உனக்கு வரக்கூடிய கணவனும் நல்ல மார்க்க பின்னணியில் இருக்க வேண்டும். அதனால் அதை தான் நீ ஃபோக்கஸ் பண்ணணும். பணத்தையோ மற்ற ஏனைய விஷயங்களோ ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெற்றோர்களே என்ன சொல்கிறோம், அந்த பையன் நல்லா சம்பாதிக்கிறான், அவ்வளோதான். சம்பாத்தியம் மட்டுமே நம்மளுடைய விஷயம். அதனால் என்ன ஆகுது, திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் கல்வி தடைபட்டுடுச்சு. திருமணம் முடிச்சதுக்கப்புறம் எதற்கெல்லாம் நம்ம முயற்சி செய்தோமோ, நம்ம பிள்ளைகளுக்கு இந்தந்த கல்வியெல்லாம் வேணும், குர்ஆன் சுன்னா கல்வி வேணும்னு ஆலிமாக்களாக ஆக்கணும்னு சொல்லிட்டு நாம் முயற்சிகள் செய்தோமோ, அது எல்லா முயற்சியும் வெறுமன பெயரோடு முடிந்து விட்டது, அந்த கல்யாண பத்திரிக்கையோடு முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் ஆலிமாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால் குடும்பம், கணவன் அப்படின்னு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, காலங்களை ஓட்டி கொண்டு போகிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமை நாளில் ஆதமுடைய பிள்ளைகளுடைய கால்கள் நகராது. எது வரைக்கும் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அவங்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளை கேள்வி கேட்குற வரைக்கும் எல்லாத்தையும் கேள்வி கேட்பான். கல்வி கொடுத்ததே அல்லாஹ் கேள்வி கேட்பான், எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் கேள்வி கேட்பாங்கிறத புரிஞ்சுக்கணும். பண்பானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் இப்படியான எல்லா தகுதிகளையும் பெண்களுக்கு கொடுத்துருக்குது. ஆனால் இன்றைய சமூகமான பெண் சமூகம், நான் ஒரு சில குறிப்புகளை மட்டும், சில குறிப்பான சில விஷயத்தை மட்டும்தான் நான் இன்றைக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகளுக்கு நான் நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கு ஒரு இஸ்ஸத்தை இருந்திருக்கிறான், கண்ணியத்தை. அது என்ன இஸ்ஸத்துனா, ஹிஜாப் என்கின்ற ஒரு இஸ்ஸத். ஹிஜாப் அப்படிங்கிறது பெண்களுக்கு வழங்கப்பட்ட கண்ணியம். சிலர் சொல்லுவாங்க அது அடக்குமுறை என்று. இல்லை, அது இஸ்ஸத், அது கண்ணியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வ இதா சஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇல் ஹிஜாப், மின் வராஇல் ஹிஜாப். யானி அல்லாஹ் சொல்றான், பெண்ணிடம் ஒரு கேள்வி கேட்டால், சிலர் பெண்ணிடம் கேள்வி கேட்பாங்க அல்லது ஏதாவது ஒன்று பேசணும்னு நினைச்சா, பெண் ஹிஜாபுக்கு பின்னாடி இருந்து அவர்களுக்கு பதில் சொல்லட்டும். ஹிஜாபுக்கு பின்னாடி இருந்து, மறைவுக்கு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து அவங்க பதில் சொல்லட்டும். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிஜாப் என்கின்ற வார்த்தையை ஸ்க்ரீனுக்கு சொல்கிறான். அதற்கு பின்னாடி இருந்து அவங்க பதில் சொல்லட்டும், அல்லாஹ் சொன்னது. இப்போ நான் சொல்கிற வசனங்கள்லாம் யார் சொன்னது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், 7 வானத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அர்ஷினுடைய அதிபதி, அங்கிருந்து இறக்கப்பட்ட வசனங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்டு அது இந்த உம்மத்துக்கு வந்தது. இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை, அப்படி தானே?
அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய கலாம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணோடு பேசினால் அந்த அந்நிய பெண் ஹிஜாபுக்கு பின்னாடி இருந்து அவனுக்கு பதில் சொல்லட்டும், தேவைப்பட்டால், நெசசரி இருந்துச்சுன்னா. ذَلِكُمْ أَطْهَرُ لِقُلُوبِكُمْ وَقُلُوبِهِنَّ அல்லாஹ் சொல்றான். அதுதான் மிக தூய்மையானது உங்களுடைய உள்ளத்துக்கும் அவருடைய உள்ளத்துக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் உள்ளத்தை எப்படி பரிசுத்தப்படுத்துறான்? ஹிஜாபின் வழியாக. இந்த ஹிஜாப் உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்கின்றான். இந்த ஹிஜாப் உங்களுடைய ஈமானை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்கின்றான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்துல சொல்றான், யா அய்யுஹன் நபிய்யு குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன். நபியே, உங்களுடைய பெண்களுக்கும் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய, அதாவது இந்த முஃமினாக இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் நீங்கள் அறிவியுங்கள், யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிஹின், யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின். அவர்கள் மீது அவர்களுடைய ஜில்பாபுகளை கொண்டு அவர்கள் ஆடையை இழுத்து கொள்ளட்டும், மூடிக்கொள்ளட்டும், அதிகப்படுத்தட்டும் என்று அர்த்தம். சுப்ஹானல்லாஹ். இந்த ஜலாபிபிஹின் அப்படிங்கக்கூடிய வார்த்தை ஜில்பாப், அவங்களுடைய தலையிலிருந்து காலை மறைப்பது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கருத்து என்னன்னா, ஒரு பெண்ணுடைய ஹிஜாப் எப்படி இருக்கணும்னா அவளுடைய முழு உடம்பையும் மறைக்க வேண்டும். முகத்தை மறைக்க வேண்டுமா? இப்னு அப்பாஸுடைய கருத்து எஸ், மறைக்கணும். இப்னு அப்பாஸ் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் சர்டிபிகேட் கொடுத்த ஒரு சஹாபி. குர்ஆன் விரக்குரையா, குர்ஆன் தஃப்சீரா, இவரை அணுகுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை காட்டியவர் தான் யாரு? இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு. இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, முகத்தை தான் மறைக்க வேண்டும். சில உலமாக்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா, கருத்து வேறுபாடு இருக்குது, முகத்தை மறைக்கலாமா இல்லையாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, கருத்து வேறுபாடு இருக்கு. இருந்தும் கூட ஒரு சில உலமாக்களுடைய கருத்து ஸ்ட்ராங்கா முகத்தை மறைப்பது சிறந்தது. காரணம், ஒரு பெண்ணுடைய உடலில் மிக கவர்ச்சியான ஒரு பகுதி என்றால் முகம்தான். முகத்தை கொண்டுதான் ஒரு பெண் அறியப்படுகின்றால். எப்படி? அவளுடைய அழகு. அப்ப அதனால ஒரு ஃபித்னா ஏற்படுது என்றால் அதை மறைப்பது சிறந்தது. அன்பானவர்களே, இன்னைக்கு இதை சொல்லியாக வேண்டும். பெண் சமூகத்தில் இந்த மேக்கப் காஸ்டியூம்ஸ், இந்த காஸ்மெட்டிக்ஸ், இந்த மேக்கப் போடுறது இருக்குல்ல, முகத்தில் லிப்ஸ்டிக் போடுறது, கண்மை, இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக இன்னைக்கு மாறி போயிருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜீனத்தை யாரிடம் காட்ட சொல்லியிருக்கிறான்? பின்னாடி வசனத்தில் நான் சொல்லி காட்டுறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். ஆனால் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், வெறுமனை வெளியில் போகும்போதெல்லாம் இதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நறுமணம் பூசக்கூடிய பெண்களை கூட எச்சரிச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வஹிய ஜானியா ஜானியா ஜானியான்னு சொன்னாங்க. அவள் விபச்சாரி விபச்சாரி விபச்சாரி, நஊது பில்லாஹ் சொன்னார்கள். யார? நறுமணம் பூசிக்கொண்டு வெளியில போய் அந்த நறுமணத்தால் ஃபித்னாவை ஏற்படுத்தக்கூடியவள். ஒரு ஆண் அந்த நறுமணத்தால் கவரப்பட்டு அவனை பார்க்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய பெண் சிறந்த பெண் கிடையாது, மோசமானவள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செய்தார்கள். இது நம்மளுடைய உள்ளத்துக்கு வேணா ஒரு நெருடலை கொடுக்கலாம், ஆனால் அதுதான் சத்தியம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. நாம சில விஷயங்களை குர்ஆன்லையும் சொன்னாலும் அப்படி மூடி மறைக்க ட்ரை பண்றோம், அப்படி விட்டுட்டு போக ட்ரை பண்றோம், அப்படி கடந்துட்டு போக ட்ரை பண்றோம். அதல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். அப்ப பெண்கள் ஹிஜாபை கொண்டு மூடிக்கொள்ள வேண்டும். ذَلِكَ أَدْنَى يُعْرِفْنَ وَلَا يُؤْذَنْ وَلَا يُؤْذَيْنَ. அதுதான் அவர்கள் கண்ணியமானவர்கள் என்று அறியப்படுவதற்கான சிறந்த முறை. ஒரு பெண் ஹிஜாபை உடுத்தி போனான்னா அவள் கண்ணியமானவள், அவள் சிறந்தவள், அவள் ஒழுக்கமானவள், அவள் மார்க்கப்பட்டுள்ளவள், அல்லாஹ்வுக்கு பயந்தவள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டவள், அவள் ஒரு முஸ்லிமா, அவள் ஒரு முஃமினா என்று அறியப்பட்டு ஆண்களாலும் மற்ற ஏனைய விஷயங்களாலும் தொல்லை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ஏற்படுத்துகிறார். நம்ம பார்க்குறோமா இல்லையா? மிக மோசமான துறை சார்ந்த சிலர் கூட, சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கூட சிலர் என்ன பண்ணுறாங்களாம், வெளியில் போகும்போது தன்னுடைய உடலை மறைத்துக் கொள்வதற்காக ஹிஜாப் அணிஞ்சிட்டு போகிறாங்க. ஹிஜாப் அணிஞ்சிட்டு போகும்பொழுது இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸும், ஹிஜாப் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய கவர்ச்சியான பகுதிகளை வெளியில் காட்டிட்டு போகும்பொழுது இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸையும் பார்க்கும் பொழுது அவங்க ஆச்சரியப்படுறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஏன்னா ஹிஜாப் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் இது. அன்பானவர்களே, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹிஜாபை நம்மளுடைய சகோதரிகள் பேணுகிறார்களா? யோசிச்சு பாருங்க.
அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒரு ஆணிடம் பேசும்போது கூட திரைக்கு பின்னாடி இருந்து பேசுங்கன்னு சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம வீட்டுக்கு ரெகுலராக பால் போட வரவர், நம்மளுடைய சந்துக்குள்ள ரெகுலராக வரவர், எதுக்கோ எந்த பிஸ்னஸ்க்கோ என்னத்துக்கோ வரவர், அவர் ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அவர் நம்ம குடும்பஸ்தனா மாறிடுறாரு. எப்படி? சாதாரணமாக பேசிட்டு இருக்கிறாரு. வேற யாரையாவது பார்த்தா வெட்கக்கூடிய என்னுடைய சகோதரிகள், அவரை பார்த்தா வெட்கிறது இல்லை. வேற யாரையாவது பார்த்தா கதவை மூடக்கூடிய என்னுடைய சகோதரிகள், அவரை பார்த்தா கதவை மூடுறதில்லை, கதவை ஓப்பன் பண்ணி வச்சு சாதாரணமாக பேசி கொண்டு இருக்கிறார்கள். இருக்குதா இல்லையா? நான் போய் சொல்லலையே, நம்மளால் கண்ணால் பார்த்த விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம். சாதாரணமாக, வெறும் சாதாரணமாக. கொள்கை இல்லாத, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மக்கள். அது கொள்கை இருந்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாலும் இப்படி தான் பேசணும். ஒரு முஸ்லீமாக இப்படி தான் பேசணும், முஸ்லீம் அல்லாதவன்ட்டு இப்படி தான் பேசணும். ஆனால் சுப்ஹானல்லாஹ், நம்மளுடைய நிலை என்ன? நம்மளுடைய சகோதரிகளுடைய நிலை என்ன? நாளைக்கு அல்லாஹ் இதை பற்றி கேட்டால் என்ன பதில் இருக்குது? உங்களை ஹிஜாபுக்கு பின்னாடி இருந்து பேச சொன்னா, ஹிஜாப்னா ஒன்றும் ஹிஜாபே கிடையாது, சுத்தமாக கிடையாது. இதெல்லாம் கேட்க மாட்டானா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? இதெல்லாம் பாவம் இல்லையா? மிக பெரும் பாவம், பெண் சுமுகம் செய்யக்கூடிய மிக பெரும் அநீதி. அல்லாஹ் இவ்வளோ கண்ணியத்தை கொடுத்தும் கூட அந்த கண்ணியத்தை துடை தெரிந்து விட்டு இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்களுடைய நிலை இது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், "ஒ குல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன." ஆண்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், ஆண்களை நீங்கள் உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். "ஒ குல்லில் முஃமினீன யகுதுன அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும்." ஆண்களே உங்களுடைய பெண்களை, உங்களுடைய பார்வையை தாழ்த்துக் கொள்ளுங்கள், பெண்களை மோசமாக பார்க்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், "ஒ குல்லில் முஃமினாத்." முஃமினான பெண்களிடம் நீங்கள் சொல்லுங்கள், யகுதுல்ன மின் அப்சாரிஹின், அவங்களுடைய பார்வை தாழ்த்த வேண்டும், பார்வையை தாழ்த்த வேண்டும். வ யஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன், அவங்களுடைய மறைவான பகுதிகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், ஒழுக்கமாக வாழ வேண்டும். வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ظஹர மின்ஹா. சுப்ஹானல்லாஹ், ரொம்ப முக்கியமான வார்த்தை. வலா யுபதீன் ஸீனத்தஹுன்ன இல்லா மா ظஹர மின்ஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பெண்களே உங்களுடைய ஜீனத்துகளை, உங்களுடைய அழகுகளை, அலங்காரங்களை. நம்ம அலங்காரம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அலங்காரம் என்பது அப்படியே எல்லாம் மேக்கப்லாம் போட்டுட்டு அலங்காரம், அப்படி அல்ல. பெண்களே ஒரு ஜீனத்து தான், அழகு தான். அந்த அலங்காரத்தை, அந்த அழகை நீங்கள் வெளிப்படுத்துவது, அதாவது ஹிஜாப் இல்லாமல் வெளியில் நிற்கிறதோ, ஹிஜாப் இல்லாமல் சாதாரணமாக அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சிலர் நம்ம எப்படி இருக்கோம், சில சகோதரிகள் எப்படி இருக்கோம். எதற்காக இது சொல்லப்படுது? மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக தான். எதற்காக இதை நான் சொல்றேன்? மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதற்காக தான். அன்பானவர்களே, ரோட்ல, தெருக்கல்ல நம்மளுடைய சகோதரிகள் சிலர் எப்படி இருக்கிறாங்க? நைட்டியோடு நிற்கிறாங்க, நைட் ட்ரெஸ், தூங்கக்கூடிய நேரத்தில் நம்ம உடுக்கக்கூடிய உடையோடு ரோட்டில் நிற்கிறாங்க, தெருவில் நிற்கிறாங்க. ஏதோ காரணத்துக்காக, அவங்க மேலே தப்பு கிடையாது, அவங்கள தப்பாக சொல்லலை, அவங்களுடைய உள்ளம் சிறந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு எதிராக அவங்க போகிறாங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்றா தலைமுடி தெரியக்கூடாது, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு எதிராக அவங்க போகிறாங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்றா அவங்களுடைய ஜீனத்தான பகுதிகள் தெரியக்கூடாது, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கு எதிராக போகிறாங்களா இல்லையா? ஹிஜாப்னா என்ன? ஹிஜாப் என்பது உடலை மறைக்கக்கூடிய ஒரு ஆடை. எப்படி மறையணும் அது அப்படின்னா, லூஸாக இருக்கணும், உடலில் இருக்கக்கூடிய எந்த பகுதிகளும் டைட்டாக தெரியக்கூடாது. ஆனால் அப்படியே நம்ம இருக்கிறோம், சர்வ சாதாரணமாக தெருவில் நம்ம சிலர்லாம் தெருவில் சாரியோடையே போகிறாங்க, வர்றாங்க. அல்லாஹ் பார்க்கலையா? இன்னல்லாஹ பஸீர், இன்னல்லாஹ பஸீரும் மிம்மா தஅமலூன். நீங்கள் பார்த்து, நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். இன்னல்லாஹ் ஹபீர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து நம்ம தப்பிக்க போறது இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குற்றம் என்று பதிவு செய்து விட்டால் நாளை மறுமை நாளில் நம்மளுடைய நிலை என்ன? இங்கேயும் கஷ்டப்படுறோம், இங்கேயும் நெருக்கடி, இங்கேயும் நெருக்கடி தானே. ஹிஜாபை போட்டாலே நெருக்கடி. ஹிஜாப் சமூகத்தில் மிகப்பெரிய நெருக்கடியான ஒன்று. யோசிச்சு பாருங்க சகோதரிகளே, மிக பெரும் நெருக்கடியை சந்திக்கக்கூடிய பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய நிலை என்ன? ஒரு ஆர்டிகல் படித்தேன், நமக்கெல்லாம் தெரியும். பலஸ்தீனில் இருக்கக்கூடிய சகோதரிகள் சொல்றாங்க, எங்களுடைய ஆடைகள் இஸ்பாலாக இருக்கின்றது. இஸ்பால் என்றால் தொழுகைக்காக பெண்கள் உடுக்கக்கூடிய ஆடை. இதையே எங்களுடைய ஆடையாக நாங்கள் மாற்றிக்கொண்டோம், அல்லது அபாயா என்று சொல்லப்படக்கூடிய ஹிஜாப், அபாயா, இதே எங்களுடைய ஆடையாக மாறி போய்விட்டது. எதற்காக என்று கேள்வி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க,
எந்நேரத்திலும் நாங்கள் கொல்லப்படலாம், எந்நேரத்திலும் எங்களுடைய தலைக்கு மேல் குண்டுகள் வந்து விழலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டது என்றால் எங்களை அணுகக்கூடிய மீட்பு பணியாளர்கள் வரும்பொழுது, எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகரமான ஆண்களும் இறந்த பொழுது நாங்கள் ஹிஜாபோடு அவங்களுக்கு தெரியப்பட வேண்டும், எங்கள் உடலில் இருக்கக்கூடிய பகுதிகள் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஆடையோடையே நாங்கள் தூங்குகின்றோம் என்று சொல்கிறார்களே, அவர்கள் சிறந்தவர்களா, நாம் சிறந்தவர்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அனைத்தையும் தந்திருக்கின்றானே. காலையிலிருந்து உணவு சாப்பிட்றோம், இரவு வரைக்கும் உணவு இருக்கின்றது, அனைத்து கண்ணியத்தையும் எல்லாம் தந்திருக்கின்றான். ஆனால் ஹிஜாபை பேணுறோமா சரியா? நாம ஆண் பெண் கலப்பென்பதை இஸ்லாம் தடை செய்திருக்கின்றது. ஆனால் நம்ம அப்படியா இருக்கிறோம்? இன்னைக்கு போய் பாருங்க, பீச்சில் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு. நம்மளுடைய கடற்கரை, நம்மளுடைய ஊர்ல, இஸ்லாமிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஊர்ல என்ன நடந்துட்டு இருக்குது? ஆண் பெண் கலப்பென்பது சர்வ சாதாரணமாக போய்விட்டது சகோதரர்களே. பீச்சிலிருந்து வெளியில வராங்க, கடற்கரையிலிருந்து வெளியில வராங்க. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, கண்ணியமான பெண்கள் எல்லாம் கடற்கரைக்கு செல்லாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய கடற்கரை மாறி போயிருக்கின்றது. இதுவே எப்படி இருக்குதுன்னா, சிட்டி சைடில் போய் பாருங்க, வாழவே முடியாது, அப்படியான ஒரு சூழல். இந்த நெருக்கடியோடு இருக்கும் பொழுதே நம்மளுடைய பெண்கள் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி பலஸ்தீன் முஸ்லிம்கள் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் எதை சட்டமாக சொல்லியிருக்கின்றானோ, எதை கடமையாக ஆக்கியிருக்கின்றாலோ அதை நாங்கள் செய்வோம், மரணித்தாலும் சரி என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதுபோலவா நாம் இருக்க வேண்டும். நான் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு இருக்கிறோமே. எதெல்லாம் இஸ்லாமிய எதிரிகள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார்களோ அதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா கால ரஜுலுன் பி இம்ராத்தி இல்லா கான ஷைத்தானு பி தாலிதுஹுமா. ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்து இருந்தால் மூன்றாவதாக இருக்கக்கூடியது நிச்சயமாக ஷைத்தான் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எத்தனை பெண் பிள்ளைகளுடைய நிலை இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இது மாதிரியான சோஷியல் மீடியாக்கள்ல இது போல் இருக்கக்கூடிய மொபைலை கையில் வைத்துக்கொண்டு 8வது படிக்கக்கூடிய பிள்ளை, 7வது படிக்கக்கூடிய பிள்ளை, 10வது படிக்கக்கூடிய பிள்ளை கையில் இதை வைத்துக்கொண்டு அந்நியானோடு பேசக்கூடிய அவல நிலையை நாம் தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. அவல நிலை சமூகத்தில் கொஞ்சம் இந்த தாவா ரீதியாக பயணித்தவனாக நான் இதை சொல்கின்றேன், அனுபவத்தில் சொல்கின்றேன். பல முறை இதை நான் பார்த்திருக்கின்றேன். என்னிடம் வரக்கூடிய கேள்விகளில் சிலதை உங்கள்கிட்ட நான் பதிவு செய்கிறேன். என்ன கேள்வி தெரியுமா? தெரியாமல் சாதாரணமாக ஒரு பழக்கம் ஏற்பட்டது. சகோதரிகளுடைய கேள்வியில் சிலது, உஸ்தாத் சாதாரணமாக ஒரு பழக்கம் ஏற்பட்டது, அது முத்தி போய்விட்டது, நானும் அவரும் கணவன் மனைவியாகவே சமூக ஊடகங்களில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு என்ன சட்டம்? அவரை நான் திருமணம் செய்ய வேண்டாம், என்ன செய்யணும்? யார் அவரு? மார்க்கம் இல்லாதவர். யார் அவரு? தீன் இல்லாதவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு வலா அஅபுதும் முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிக். அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்ட பெண்களே, நீங்கள் ஒரு காலத்திலும் ஈமான் அல்லாதவர்களை திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். ஈமான் அல்லாதவர்கள் வலவ் அஜபக்கும், உங்களுக்கு மிகப்பெரிய அழகை அவர்கள் இருந்தாலும், அழகாக இருந்தாலும், ஆச்சரியப்படக்கூடியவர்களாக இருந்தாலும், அவர்களை விட ஒரு அடிமையான முஃமின் மிகச் சிறந்தவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எங்க போச்சு நம்மளுடைய முஃமினாத்துகளுடைய பண்புகள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான், வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, பெண்களை நீங்கள் வீட்டிலேயே அமர்ந்து கொள்ளுங்கள். கர்ணுங்கிறது உறுதியாக ஒரு இடத்தில் இருப்பது. அல்லாஹ் சொல்றான், பெண்களை நீங்கள் வீட்டை நீங்கள் உங்களுடைய இருப்பிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு பெண்களுடைய நிலை என்னன்னு சொன்னா, வீட்டை தவிர மற்ற எல்லாத்தையும் நேசிக்கிறது. இதெல்லாம் என்ன காரணம்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க, வலா தபர்ரஜ்ன தபர்ரஜல் ஜாஹிலியத்துல் ஊலா. முற்காலத்தில் ஜாகிலியா பண்பு ஒன்று இருந்தது. ஜாகிலியாக்கள் அறியாமை காலம், இஸ்லாம் இல்லாத காலம், தீன் இல்லாத காலம், ஏகத்துவம் இல்லாத காலம், ஷிர்க் நிறைந்த காலம். இந்த காலத்தில் பெண்கள் என்ன செய்வாங்களாம்? வீட்டை விட்டு வெளியில செல்றதையே அவங்க வாடிக்கையாக வைத்துக் கொள்வார்கள். மார்க்கெட் பகுதியில் ஆண்களோடும் பெண்களோடும், ஆணும் பெண்ணும் கலந்திருப்பதையே அவர்கள் வாடிக்கையாக வைத்துக் கொள்வார்கள். இப்படித்தான் அவங்க இருந்தாங்க. நீங்க அப்படி இருக்காதீங்க. நீங்க முஃமினாத், நீங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், நீங்கள் முஸ்லிம்கள்.
நீங்கள் ஐவேளை தொழக்கூடியவர்கள், அல்லாஹ் முன்னாடி பண்பாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடியவர்கள், மறுமை நாளை ஏற்றுக்கொண்டக்கூடியவர்கள், நாளைக்கு மறுமை நாளில் நம்மளுடைய செயல்கள் கேள்வியாக கேட்கப்படும் என்பதை உறுதியாக நம்பிய பெண்கள். நீங்க அப்படி இருக்காதீங்க. அல்லாஹ் சொல்றான், கர்ன ஃபி புயூத்திக்கும், உங்களுடைய வீட்டிலே நீங்க உறுதியா இருங்க, வீடை நீங்கள் தெளிவாக ஆக்குங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டில் ஷைத்தான் வருவதுங்கிறது சாதாரணம், வீட்டுக்குள்ள ஷைத்தான் வருதுங்க சாதாரணம். அதே மாதிரி மலக்குமார்கள் வருவது சாதாரணம் தான். ஆனா மலக்குமார்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னன்னா, வீட்டில் குர்ஆன் ஓதப்படும். சூரத்துல் பக்ராங்கிற இந்த அத்தியாயம் மலக்குமார்களை உள்ள கொண்டு வருவதற்கும் ஷைத்தானை வெளியில துரத்துவதற்குமான மிக பெரும் ஆயுதம். சூரத்துல் பக்ராவை ஓதக்கூடிய பெண்களாக நம்மள எத்தனை பேர் இருக்கிறோம்? சூரத்துல் பக்ரா என்னங்க, குர்ஆன் ஓதக்கூடிய தாய்மார்கள் எத்தனை பேர்? குர்ஆனை ஓத தெரிந்த தாய்மார்கள், குர்ஆனை ஓத தெரிந்த தாய்மார்கள். பள்ளிக்கு பிள்ளைகள் அனுப்புறோம், நமக்கு குர்ஆன் ஓத தெரியுமா? தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படி இருக்கும் வீடு? பள்ளியில போய் பிள்ளை குர்ஆன் ஓதிட்டு வரும், குர்ஆன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள்ல நல்ல அஹ்லாக்குகளை பழகிட்டு வரும். அப்படியே வீட்டுக்குள்ள வந்தா வீட்டில் சீரியல் ஓடிட்டு இருக்கும், வீட்டில் சினிமா ஓடிட்டு இருக்கும், வீட்டில் இசை கேட்டுட்டு இருப்பாங்க. சவுத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய வார்த்தைகளும் ஷைத்தானுடைய குரல்களும் இங்க மிகப்பெரியதாக ஊஃபர் வச்சு ஸ்பீக்கரை வச்சு பாட்டு. அன்பானவர்கள், என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? மியூசிக்ங்கிறது ஹலாலா? இல்ல, மியூசிக்ங்கிறது மிக பெரும் ஹராம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலத்தில் என்னுடைய சமூகம், ஒரு காலம் வரும், என்னுடைய சமூகம் இசையை ஹலாலாக்கும், இசை கருவிகளை ஹலாலாக்கும். அந்த சமூகம் மிக மோசமான சமூகம். அந்த சமூகத்தை அல்லாஹ் மழையை கொண்டு அழித்து விடுவான், மழையை அவங்க மேல தள்ளி அழிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பட்டு ஆடை உடுக்கக்கூடாதுங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம், அப்படித்தானே? பட்டாடை நம்ம உடுக்கிறது இல்லை, ஆண்கள் பட்டாடை உடுக்கக்கூடாது, ஆண்கள் தங்க நகை போடக்கூடாது, இதெல்லாம் நமக்கு தெரியுதா இல்லையா? அதே போலதான் இசை கேட்பதும் இதே லிஸ்ட்ல தான் வரும். ஆனா நம்மளுடைய சகோதரிகள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சாதாரணமாக சீரியல் பார்ப்பது, சாதாரணமாக அந்நிய பெண்களை அந்நிய ஆண்களை பார்ப்பது, இதெல்லாம் சாதாரணமா இருக்கா இல்லையா? வீடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல மிக முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்னன்னா, மஹரம் பேன்றதே கிடையாது. மஹரம்னா என்னன்னு தெரியுமா? சில ஊர்களில் மஹரம்னா என்னன்னே தெரியாது. மஹரமான ஆண்கள், மஹரம் அல்லாத ஆண்கள், மஹரமான பெண்கள், மஹரம் அல்லாத பெண்கள். அப்படின்னா என்ன? நாம சர்வசாதாரணமாக உறவு கொள்ளலாம், சர்வத சாதாரணமாக பேசிக்கொள்ளலாம், சர்வத சாதாரணமாக பழகி கொள்ளலாம், அவர்கள்லாம் மஹரமானவர்கள். நாம சர்வசாதாரணமாக பேசக்கூடாது, நம்ம சர்வசாதாரணமாக பழகக்கூடாது. அல்லது திருமணத்துக்கு ஏற்ற உறவு, திருமணத்துக்கு ஏற்றாத உறவு. யாரெல்லாம் நாம திருமணம் முடிக்கலாமோ அவர்கள்லாம் நமக்கு மஹரம் அல்லாத அந்நிய பெண்கள். அது என்னுடைய சாட்சியுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெருமாவுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி. நம்ம என்ன நினைக்கிறோம்? சாட்சி விட்டு தங்கச்சி, பெருமா விட்டு தங்கச்சி, சாட்சி விட்டு தங்கச்சின்னு இஸ்லாம் சொல்லக்கூடிய உறவுல ஒரு உறவு கூட கிடையாது. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரவே இல்லை. அவள் ஒரு அந்நிய பெண், ஒரு அந்நியான், என்னுடைய தாயுடைய தங்கச்சி பிள்ளையா பார்த்தமா அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ், அதோட முடிஞ்சிச்சு. சலாத்தை சொல்லி துஆ செஞ்சுட்டு கலைஞ்சிடணும். ஆனால் இங்கே அப்படியே இருக்குது, பைக்கில் ஒன்றா போயிட்டு இருக்கிறாங்க, கேட்டால் என் தங்கச்சி மாதிரிங்கிறாங்க. சர்வசாதாரணமாக அவர்களோட பழகி கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் தங்கச்சி காக்கா. திருமணம் செய்யும்போது ஒரு வார்த்தை இருக்குதா இல்லையா? திருமணம் செய்து வைக்கலாம்னு நினச்சா நான் தங்கச்சி மாதிரி பழகிட்டேன். நான் அவங்களோட ஆரம்பத்திலே தங்கச்சி, உன்னை யார் தங்கச்சி மாதிரி பழக சொன்ன முதல்ல? இது என்ன உறவு இது? அப்போ ஹராமான உறவை நாம் சர்வசாதாரணமாக்கி கொண்டிருக்கோம். சாதாரணமாக நம்மளுடைய ஊரில் இருந்து பழக்க வழக்கம் என்ன? பெண்ணுக்கு வீடு கொடுக்கறது, இது ஒரு பெரிய டாபிக். பெண்ணுக்கு வீடு கொடுக்கக்கூடாது, பெண்ணுக்கு வீடு கொடுக்கறது ஹராமா? ஆம், ஹராம் தான், அது வேற விஷயம். பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இறுதியாக ஒரு சில விஷயங்களை சொல்லி நம்முடைய உரையை முடித்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். பெண்ணுக்கு வீடு கொடுப்பது சரியா இல்லையா அப்படின்னு கேட்டால், எப்பொழுது சரியாக ஆகும் அப்படின்னா, சரிப்படுத்தலாம். எப்போ ஆகும்னா, ஆணுக்கும் அந்த வீட்டை கொடுத்துரும் போது. பெண்ணுக்கு மாஷா அல்லாஹ் வீட்டை கொடுக்கறதுக்காக உழைக்கிறாங்க, மாஷா அல்லாஹ் நல்ல விஷயம். அதே வீட்டை ஆண்களுக்கு கொடுத்துரும். ஒரு வீடு பெண்ணுக்கு, ஒரு வீடு ஆணுக்கு, முடிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பிள்ளைகளில் ஒருவருக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து இன்னொருவருக்கு கொடுக்கலன்னா அது அநீதம் என்று சொன்னார். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸில் இது மிக தெளிவாக்கப்பட்ட ஒன்று.
ஆகவே இந்த திருமணங்கிற பேரில் வீட்டை கொடுக்கறது, திருமணங்கிற பேரில் இப்படியான விஷயங்களை செய்வது என்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஊரை இதிலிருந்து பாதுகாப்பானார்கள். பண்பானவர்களே, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மகரத்தை நாம் சரியாக பேணுவது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. வீட்டில் பெண்கள் இருக்க வேண்டும். வீட்டை தவிர வெளியில் அதிகமாக பெண்கள் வெளியில் போகிறது நெசசிட்டி இல்லைன்னா, தேவை இல்லாமல் வெளியில் போகிறத இஸ்லாம் விரும்பவில்லை. அல்லாஹ் விரும்பலை, அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பலை. புயூத்துஹுன்ன கைரல் லஹுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண் வீட்டில் இருக்கிறது அவளுக்கு சிறந்தது. நமக்கெல்லாம் தெரியும், ஆண்கள் ஜமாத்தோடு பள்ளியில் தொழுகிறது அவங்களுக்கு சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் வீட்டில் தொழுகிறது சிறந்ததுன்னு சொன்னாங்க. அவங்க பெண்கள் பள்ளிவாசல் தொழுகிறதை தடுக்காதீங்கன்னு சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க, பெண்கள் வீட்டில் தொழுகிறது சிறந்தது என்று சொன்னார்கள். அப்போ பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம், ஆனால் வீட்டில் தொழுகிறது சிறந்தது. இதெல்லாம் எதற்காகனா, பெண்கள் என்பவர்கள் வீட்டை நிர்வகிக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதனும் தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஏனைய விஷயங்களை பற்றி கேள்வி கேட்கப்படுவாள். அதுபோல பெண்ணும் கேள்வி கேட்கப்படுவாள். பெண் எதை பற்றி கேள்வி கேட்கப்படுவாளா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டை பற்றி கேள்வி கேட்கப்படுவாள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அக்லாக்கை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு ஒரு தாய்க்கு இருக்கின்றது. இமாம் புகாரியை வளர்த்தவர்கள் தாய், இமாம் புகாரியை செம்மைப்படுத்தியவர்கள் தாய், சஹாபாக்களை செம்மைப்படுத்தியவர்கள் அவர்களுடைய தாய்மார்கள் பலர். அப்போ சுப்ஹானல்லாஹ், தாய் என்பவள் மிக முக்கியமானவங்க. பல இமாம்கள், பல முஃபஸ்ஸிரீன்கள், பல முஹத்தீஸீன்கள் உருவாக்குவதற்கு தாய் என்பவள் மிக மிக முக்கியமானவள். நம்மளுடைய வீடுகளில் பல ஹாஃபிதாக்களும் ஹஃபாதுகளும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் நம்மளை மாதிரியான காயல்பட்டினம் மாதிரியான இந்த ஊரில் மாஷா அல்லாஹ் உழைப்பு செய்தது யார்? உழைப்பு செய்தது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான். அந்த பெண்கள் தான் அந்த பின்னாடியே அந்த பெண்கிட்ட போய் ஓத வச்சு படிக்க வச்சு அந்த பிள்ளைகளை ஹாஃபிதாக்களும் ஆலிமாக்களுக்குமான மிகப்பெரிய கிரெடிட் யாருக்கு? பெண்களுக்கு தான். சுப்ஹானல்லாஹ். அப்போ பெண்கள் என்பவர்கள் இப்படியானவர்கள். பெண்கள் என்பவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றக்கூடியவர்கள். இதுதான் அடிப்படையில் அவங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் மாற்றலாமா, தாவா செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். அவங்க தாவா செய்யலாம். எப்படி செய்யணும் அப்படின்னா, பெண் சமூகத்தை மாற்றுவதற்கான தாவாவை செய்ய வேண்டும். ஆண்கள் செய்யக்கூடிய ரோட்டில் இருந்து நம்ம பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், ரோட்டில் இருந்து நாம் மற்ற ஆண்கள்கிட்ட பேசுகிறோம், அதுபோல் பேசலாமா? பேசக்கூடாது. தாவா என்பது பெண் சமூகத்துக்கு செய்ய வேண்டியது. இதில் மிகப்பெரிய லேக் இருக்குது. பெண் ஆலிமாக்களும் பெண் கல்வியாளர்களும் இதை செய்யாதனால ஒரு சமூகத்தில் சாதாரணமான சட்டங்களை கூட பெண்கள் அறிந்து கொள்ளலை. அதற்கு அவங்க ஆண் கிட்ட தான் போகிறாங்க, ஆண் ஆலிம்கிட்ட தான் போய் கேட்குறாங்க. அதனால் அவங்களுக்கு கால் பண்ண வேண்டியது இருக்குது, அவங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது. சில விஷயங்களை தனிமையில் பேசுகிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஃபோனில் பேசினாலும் அது தனிமை தான். வீட்டுக்கு போய் தான் தனிமையாக பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஃபோன்லேயும் தனிமையை தான் உரையாடிட்டு இருக்கிறோம். இந்த உரையாடல் பல நேரங்களில் ஃபித்னாவாக ஆகக்கூடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் பெண் ஆலிமாக்கள், பெண் கல்வியாளர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அன்பானவர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, வலா யதுரிபுன பிஅர்ஜுலிஹின்ன லியுஅலம மா யுஃபீன மின் ஸீனத்திஹின். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, ஜாஹிலியா காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சாம். பெண்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பழக்கம் இருந்துச்சு, என்ன தெரியுமா? அவங்களுடைய அணிகலத்தை, கொலுசு மாதிரியான அணிகலத்தை போட்டு நடந்து வருவாங்க. நடந்து வரும்போது காலை அடித்து நடந்து வருவார்கள். அது பிறரால் கேட்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வன்மையாக கண்டிக்கிறான், அது மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். அல்லாஹ் இதை ஹராமாக்குறான், இப்படி செய்யக்கூடாது. அணிகலங்களை வெளியில் காட்டி ஜீனத்தாக ஆக்கி அதை வைத்து நடந்து போகிறதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறான்னா, இன்னைக்கு மேக்கப் அப்படிங்கிறது அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லையை மீறிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, புருவத்தை ஒதுக்குவது, பெண்கள் புருவத்தை ஒதுக்குவது, பல்ல கேப் விடுறது, ஒட்டு முடிய ஒட்டிக்கொள்வது, இதெல்லாம் ஹராம். ஆனால் அது சர்வசாதாரணமாக நம்மளது ஊரில் கூட நடந்துட்டு, குறிப்பாக திருமணம் ஆகக்கூடிய பெண்கள். அந்த நாளில் எல்லாமே ஹலால் தான். ஆணுக்கும் ஹலால், பெண்ணுக்கும் ஹலால். பெண் என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம், எப்படி வேணாலும் மேக்கப் போட்டுக்கொள்ளலாம், எப்படி வேணாலும் நிற்கலாம், எந்த ஸ்டேஜில் வேணாலும் நிப்பாட்டி வைக்கலாம். ஆணும் பெண்ணும் அந்த கனவு, அந்த மணமகனை மணமக்களை வச்சுட்டு சர்வசாதாரணமாக நம்ம